பொண்ணுக்கு நினச்சபடி கல்யாணம் பண்ணி வைக்க முடியல, பையனுக்கு நினச்சபடி வேலை கிடைக்கல, கணவருக்கு ஆரோக்கியம் தடையாகவே இருக்குது. இப்படியான பல சிக்கல்கள், பல வருத்தங்கள் குடிகொண்டிருக்கிற ஒரு குடும்பத்தில் பௌர்ணமி தோறும் சத்யநாராயணரை வணங்கி வழிபட்டு வருவது சாலச் சிறந்தது என்கிறார்கள் ஆச்சாரியர்கள். பௌர்ணமியில் சத்யநாராயணரை வணங்கி வழிபட்டு பசும் பால் நைவேத்தியம் செய்து அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு அதை வழங்கி வருவது பல சந்தோஷங்களை உங்களுக்கு தரும். வாழ்வில் இதுவரை தடையாக இருந்தவை அனைத்தும் சுபமாக நடந்தேறும் என்பது ஐதீகம் என்கிறார்கள் ஆச்சாரிய பெருமக்கள். ஆகவே பௌர்ணமி முழுநிலவு நன்னாளில் சத்யநாராயணரை பூஜிப்போம். ஒரு 10 நிமிடம் அவரிடம் நம் பிரார்த்தனைகளை கொட்டி தீர்ப்போம். நம் குலத்தையே